நம்ம ரெகுலர் கஸ்டமர். ஜாக்ஸ் பாரு வீல் பேர். யாரா அவன்? அவன் பேர் என்னது? யார பார்த்து பாருன்ற? நான் பரலாம் இல்ல. இன்னைக்கு லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி எபிசோடு 7ல இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வந்து பின்னாடி பார்த்தாலே தெரியும் காசிமேடு. ஸோ காசிமேடு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ மீன்லாம் ஃபுல் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓ மை காட், என் கூட 2 பேர் வந்தானுங்க. கூட்டத்தில் எங்க போனானுன்னே தெரியல, என்னை விட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இருடா எங்க போறானுங்க? இருங்கடா வரண்டா, என்ன விட்டு போயிட்டானுங்க இவனுங்க. கோவிந்தனுங்களா இருடா வர. பரவாயில்ல, நாங்க வந்து ஒரு 7:30 மணி 8 மணி தான். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா 7:30 மணி இருக்கும் உள்ள என்ட்ரியே. இவ்வளோ கூட்டம். இன்னும் நாங்கள் லேட்டாக சீக்கிரம் வந்திருந்தோம்னா இவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கலாம். ஓ மை காட், இன்னைக்கு ஒரு வேட்டை தான் இந்த இடத்துல. சும்மா உன் வீட்டு வேட்டை என் வீட்டு வேட்டை கிடையாது. உனக்கு கச்சேரி வாங்கவே மாட்டானுங்க. ஊரை சுற்றி பார்த்துட்டு கடைசியா எங்க ஏதோ அதான் வாங்க போறானுங்க போல இவனுங்க எனக்கு தெரிஞ்சு. இவன் பேர் தான் சங்கரான். எங்கடா போனானுங்க? தோனிட்டான். எங்கடா போனீங்க? என்னடா யாரா அவன்? அவன் பேர் என்னது? யார பார்த்து பாருன்ற? நான் பரலாம் இல்ல. 1500 என்ன மீன் அது? பேர் என்னது? மீன் பேர் பாறை மீனா? யாருக்கு தெரியும்? பாறை சூரன்றாங்க. எவ்வளோடா சொன்னாங்க அது? உன் ஃப்ரெண்டு பேரு? உன் ஃப்ரெண்டு நீ தானே வாங்கின? 100 100 100 சென்று வருகிறேன் 1300. இன்னைக்கு நாங்க செம்ம ரேட்டா இருக்குங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல. போன வாரம் கம்மியா தான் இருந்தது. இந்த செம்ம ரேட்டா இருக்குல்ல? என்ன இவ்வளோ ரேட்டு? நான் பெரிய மீன் வாங்கண்டா. அக்கா கையில புடிச்சுக்கிறாங்களே, தெரியல என்ன மீன். இவனுக்கு இதுதாங்க கூட்டு நடக்கூடாது. பக்கத்துல இருக்க பொண்ணை பார்த்துட்டு அந்த மீன் நல்லா இருக்குன்றாங்க. இவங்க என்ன பண்ண தீரும்? என்னடா வாங்க போற? வாடா போலாம். வாடா பாறை தானே? இவர் எங்க கடத்தல் பண்றாங்க போல. சாப்பிடா உள்ள இருந்து பதில் பண்றாங்க போல. ஏன்னா அது உள்ள விடுவாங்களா? இப்பதான் வந்துருக்கு போல. ஜாக்ஸ் பாரு வீல் பேர்.
என்ன மீன் இது? அண்ணா என்ன மீன் இது? சூரா. சூரா இப்பதான் எடுத்துட்டு வரீங்களா? செவர விடுறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பழன்னு எடுத்து வராங்க போல. நல்லா ஐஸ் கட்டி போட்டு உள்ள வந்து அதை எடுத்து டப்பால். ஓ மை காட், பாவம் சேர்த்து சுண்ணாம்பாயிட்டு வந்துக்கிறாரு. நல்லா தண்ணியில் விளையாடி இருந்திருப்பாங்க போல. மாட்டினீங்களா இன்னைக்கு கைமா தான் நீங்களான்ற மாதிரி. அன்சைட் போய் பார்ப்போம். என்ன விட்டு என்னடா பாக்குறீங்க? தள்ளிவா, நீ போட்டு நோடுதுடா. செத்து போன மீன் போல. குடிக்கும் போதே கோயப்பாயின் ஆயிட்டு இருப்பார்ல. எப்படி ஐஸ் கட்டி போட்டு வச்சிருப்பாங்களா? இது உள்ளதான் எடுத்து போட்டுக்கிறாங்க. மீனை கூட இப்படி பிடிச்சிருக்க மாட்டாங்க போல. தொக்குன்னு எடுத்து போட்டுக்கிறாங்க. டேமேஜ் ஆன மீன்லாம் இப்படி ஒதுக்கிடுறாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான மீன் தான் விற்கவே வருது. ஏறி போயிடுது. நல்ல ஒரு கோஆர்டினேஷன். இப்பதான் ஒரு 10 பேர் இதுக்காக வேலை செய்யறாங்க. நான் போய் மீன் வாங்க போறேன். ஸோ வாங்க போகலாம், மீன் வாங்க போகலாம். அப்படி போய் வாங்குவோம். நம்ம அப்படியே சைடா போய் இப்படி போய் வாங்குவோம். ஐயா எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கிறீங்க. கடமை எவ்வளோ ஐயா? ஆயா நம்ம ரெகுலர் கஸ்டமரு. ஆயாக்கு நீ எதனா சொல்ல வேண்டியது இருக்கா? டேய் ஆயாக்கு எதனா சொல்ல வேண்டியது இருக்கா? சொல்லு. ஏண்டா என்னக்கா போன வாரம் வந்தேன், அதுக்குள்ளே மறந்துட்டு இருக்கிற. பாத்துட்டேன். கிளம்பா சொல்லுக்கா. சிறப்பான சம்பவம். அப்படியா? அவ்வளவுதான். பெயிண்ட் வச்சு கொடுக்க கடம்பாக்கு. இவனுக்கு ஆரஞ்சு கலர்ல வேணுமா கடம்பாக்கு? வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டுருவோம். போட்டுருங்க. இப்ப அதை வாங்கிட்டு நான் கையில எடுத்துட்டு போக மாட்டேன். சரி கடமாச்சு பார்த்து போடுங்க எனக்கு. காலைல 700 ரூபாய் போட்ட ஒரு மீன். இப்போ மத்தி வாங்கினா தெரியுமா? அவர்தான் வாங்கி போனாரு. அவ்வளவுதான். கடம்பா ஒண்ணு, அந்த மீன் ஒண்ணு. அதே கூடையில வச்சுங்க, நான் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு புழு மட்டும் தான் இருக்குமா? அதுக்காக தான் நான் வாங்கவே வந்தேன். சம்பவத்தை ஆரம்பிப்போம். கண்டிப்பா
ஆமா உங்ககிட்ட 200 இருக்குல்ல? நம்ம மீன் போய்விட்டது. அழகா நம்ம ஃப்ரெண்டு மீனும் போயிடுச்சு. சகோ ஓகே சகோ, சூப்பர் சகோ. பொண்ணு நம்ம மீனை பொண்ணு இப்ப கொடுத்த அந்த மீன் தானே. இதான் எந்த அங்க நிக்குது பாருடா. இதானே இருந்து நம்ம மீன் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குழம்பு வரக ரெண்டுமே. குழம்பு வரகிற மாதிரியா அது எனக்கு இது அவனுங்க ரெண்டு வேற வேற வீடுனா அப்ப குத்துறத பத்தி வத்துக்கிறேன். முல்லையில பேர் விக்கி கேட்டீங்க. இவ்வளவு பெருசாட வரப்பாங்க. ஓ இப்பதான் வறுக்கிறதுக்கு போறாங்க. சதக் அதெல்லாம் எங்க அம்மா பாத்துப்பாங்க. தட்டி விடு. கவரு ஓட்டையா என்னடா கவர் ஓட்டன்றான் டப்பால்னு. சும்மா சொல்றேன். ஓட்டன்னா இவர்தான் நம்மளோட நண்பரோட மீன். நீ என்ன சொல்ல விரும்பல? உன் மீன் சாவ போகுது, செத்து போச்சு. சொல்றா எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? ஏன் இது அசிங்கமா திட்டுறாங்க? அங்க போய் சென்டர்ல போய் உனக்கு. ஆமா எனக்கு சென்டர் முள்ளே கிடையாது, ஒரே ஒரு முள் தொண்டையில இருக்கும், அவ்வளவுதான். ஆமாடா நீ கவனிக்கலாம் கிடையாது. நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு, வாட்ஸ்அப் பண்றேன் சமைச்சது. குஞ்சு வெட்டுற மாதிரி வெட்டாங்க பாரு. முழு தெரிந்தா வந்துல ஆனா புடிக்கிறாரு.
ஓகே உன் குஞ்ச கட்டு வெட்டுறாரு இவங்களுக்கு எது குஞ்சா ஓகே 100 அப்படியே அவன்கிட்ட குடுறா மீன்லாம் வெட்டி சரியான சம்பவத்தை நம்ம பார்த்துட்டோம். ஸோ எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து இனிமேல் காசிமேட்ல மீன் வாங்க. பேர் தான் டில்லி மயிறு பொடி பேர் டில்லி. உனக்கு யாரா டில்லின்னு பேர் வச்சா தெரியலையாங்க? அவங்க டில்லின்னு பேர் வச்சாங்க. அவங்க ஆயா வச்சாங்களாங்க டில்லி. ஸோ சிறப்பாக நம்ம காசிமேட்ல மீன் வாங்கி முடிச்சிருக்கோம். ஸோ இதை எதுவுமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கம்மியாக ஜாலியாக வந்து வாங்கிட்டு போகலாம். செல்வனா கிட்ட தான் வெட்டலான்னு இருந்தோம், பட் ஆனால் செல்வனா இல்லைன்ட்டாங்க. அது காரணம் தூங்கடா, அவன் காட்டவே இல்லை. செல்வனா எங்கடா இருக்காங்க? என்னடா ரெண்டு நண்டு வாங்கினாங்க. அந்த நண்டு வந்து அவன் கையை குத்தினே இருக்குதான். தின்னும் போது தொண்டில குத்துவா பார்ப்போம். அது வீடியோ எடுத்துக்கார சொல்றேன். ஸோ பை பை ஃப்ரம் லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி எபிசோட் 7. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அத்துடன் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் நான். பாய்.